பொண்டாட்டிய பார்த்து ஒரு வார்த்தை கேளுங்க, ரிட்டன்ல 10 வார்த்தை வரும். இதான் பெண்கள். ஏன்டி உனக்கு அறிவு இருக்கா? திருப்பி ஏன் உனக்கு அறிவு இருக்கா? உங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா? உங்க அத்தாவுக்கு அறிவு இருக்கா? உங்க அக்காவுக்கு அறிவு இருக்கா? மஞ்சளானுக்கு அறிவு இருக்கா? அபுவுக்கு அறிவு இருக்கா? எல்லாரும் இழுத்து விடுறான். சுத்திரியா பாப்பா அதானே கேக்குறேன். இதுக்கு மட்டும் அறிவு இருக்கான்னு கேட்க மாட்டேங்கிற. இது வீட்டுல அக்கா கேட்கற இதுக்கு மட்டும் அறிவு இருக்கான்னு கேட்க மாட்டேங்கிற. இல்லைன்னு தெரியும் அவளுக்கு. ஆனா சார் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஓரளவு தெரியும். மஞ்சுநாதனை பத்தி ஃபுல் டீடைல் சொல்றீங்க, பாடுறீங்க, பேசுறீங்க, எல்லாமே பண்றீங்க. நம்ம பணப்பட்டி ரசிகர்கள் சார்பா இந்த மேடையில ஒரு பாட்டு நான் ஒண்ணு பாடுறேன். தமிழ் பாட்டா இங்கிலீஷ் பாட்டா? தமிழ் பாட்டு தான், சினிமா பாட்டு. பாடு பாடு பாடு. நீங்க தான் சாட்சி, ஓகேவா? பணப்பட்டி ரசிகர்கள் சார்பா நான் ஒரு தமிழ் பாட்டு பாடுறேன். அந்த பாட்டுக்கு விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. திருக்குறளா திருவம்பாவையா? சினிமா பாட்டு பாடியா? நான் எந்த பாட்டினாலும் விளக்கம் சொல்லு. நீங்க தான் சாட்சியே, குறிப்பா பசங்களா சாட்சி, ஓகேவா? பாடியா? ஓகே. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? பட்டிமன்றம் பேசுறீங்க, பாட்டு மன்றம் பேசுறீங்க, ஆன்மீக சொற்பொழி பேசுறீங்க, ஆள்நாள் தமிழ்நாடு கூட்டம் மட்டும் இல்லாம வெளிநாடு ரவுண்ட் அடிக்கிறீங்களே. இந்த பசங்க தான் சாட்சி. ஒரு தமிழ் பாட்டு பாடுற, அதுக்கு விளக்கத்தை நீங்க சொல்லணும். பாடியா? சிங்கம்ங்கிற திரைப்படத்துல இருந்து படம், நம்ம சூர்யா நடிச்சது. நல்ல ஒரு கைத்தறல தாராளமா கொடுங்க. தெரியும். சிங்கம்னு படம் பேரை சொன்னோடனே சூர்யான்னு ஹீரோ பேரை சொல்றாரு, அப்ப தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? டீல் ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? பாடிடுவோமா? ஓகே. தூய தமிழ் பாட்டு, நீங்க விளக்கம் கொடுக்கணும். பாடப்பட்டில் சொன்ன சம்பவம் நீங்க விளக்கத்தை சொல்லுங்க. சிரிக்காதீங்க, சொல்றேன். நல்ல ஒரு மாட்டிக்கிட்டான். நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க, அப்பதான் அவர் விளக்கத்தை சொல்லுவார். ரெடியா இருக்காங்க பாருங்க. பணப்பட்டியே உங்களுடைய வார்த்தைக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கு. குடும்பமே அந்து போய் கிடக்க, அப்புறம் குடும்ப கௌரவம் இங்க இருக்கு. நீ இருக்கிறதா இங்க பிரச்சனைய. நான் யோசிச்சு கொண்டு வரேன், நீ பாட்டை பாடி கெடுத்து விட்டுற. சரி சரி சரி. நான் பெரிய போருக்கு போறாரு, வழி அனுப்பி வைக்கிறா. அப்பன் தடுமாறுறது எனக்கு தானே தெரியும். சொல்லிடுவேன், அதான் எனக்கு தெரியும். அந்த வரிய சொல்லு. வரியவா? வரி தானே. பாடாம சொல்லியா? எவரிபடி. எவரிபடி அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? எவர் சில்வர் படி. எவர் சில்வர் படியா? அடுத்த வரிய சொல்லு. ரம்பா. ரம்பா கும்பா கும்பா தும்பா. இப்ப பாடு. எவரிபடி ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. எவரிபடி ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. எல்லா பாட்டுக்கும் எனக்கு விளக்கம் தெரியும். நல்ல ஒரு கைத்தட்டி காப்பாத்தி விடுங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? எழுதின கவிஞருக்கே விளக்கம் தெரியாது. அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும் எல்லாம். சார் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யற சார். பெண்கள் பொறுப்பா இருக்கும் நீங்க சொல்றீங்களா? ஆண்களுடைய உழைப்புக்கு ஈடனையா எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? ஒரு பையன் சாப்ட்வேர் கம்பெனில போய் வேலை பார்த்தான் சார். முதல் மாச சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த சாப்ட்வேர் கம்பெனில. அந்த பையன் நினைச்சிருந்தா மெட்ராஸ்ல இருந்து அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருக்கலாம். ஆனா என்ன தெரியுமா பண்ணா? சார் எனக்கு 2 நாள் லீவு கொடுங்கன்னு சொல்லி மேனேஜர்ட்ட லீவு கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அழகான கிராமத்துக்கு அம்மாவையும் அப்பாவையும் தேடி அந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து உள்ள பொந்தால அப்பா ஹால்ல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தாரு. விவசாயி அப்பா ஹால்ல உட்கார்ந்து டிவி பார்த்து இருந்தாரு. அப்பாவை தாண்டி நேரா உள்ள சமையக்கட்டுக்கு போனா அம்மா அங்க சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓடி போய் சொன்ன, அம்மா இங்க பார், என்ன கஷ்டப்பட்டு அப்பாவை நீ படிக்க வச்சீங்கல்ல, இருந்த கொஞ்சோன்னு நிலத்தையும் எனக்காக என்னுடைய படிப்புக்காக வித்து என்ன படிக்க வச்சீங்களம்மா. எனக்கு முதல் மாச சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அப்பா 1 வருஷம் கஷ்டப்பட்டாலும் இந்த பணத்தை பார்த்திருக்க முடியாது. உங்களுடைய பிள்ளை, உங்களோட வாரிசு நான் சம்பாரிச்சிருக்கேன், இதை கொண்டு போய் அப்பாட்ட கொடுமா, அப்பா சந்தோஷப்படுவாருன்னு கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்தான். உடனே அவங்க அம்மா சண்டைக்கு வந்துருச்சு. உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சவரு உங்க அப்பாடா, அவர் இருந்த அத்தனை சந்தோஷத்தையும் மறந்துட்டு உனக்காக மட்டுமே வாழ்ந்தவரு. நீ முதல் மாசம் கை நிறைய சம்பாரிச்சிருக்க, இந்த பணத்தை கொண்டு போய் நீ கொடுத்தினா உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு, நீனே குடுறான்னு சொல்லி அந்த அம்மா சொன்னிச்சு. அதுக்கு அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா? அதுதான் சார் ஆண் சிங்கங்கிறது. அந்த பையன் சொன்னா, அம்மா எனக்கு தெரியாதா,
அப்பா கஷ்டப்பட்டு தான் என்ன படிக்க வச்சாரு. இந்த காசை கொண்டு போய் நான் அப்பாட்ட கொடுக்கலாம், பிரச்சனை இல்ல. நான் படிக்கிறப்ப எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், அப்பா காசு கொடுன்னு கேட்டப்ப அப்பா அப்படி கொடுத்தாரு, நான் இப்படி வாங்கினேன். பைக்குக்கு பெட்ரோல் போடணும், புது போன் வாங்கணும், போன் ரீசார்ஜ் பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறேன்னு எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் என் அப்பாட்ட காசு கேட்டேன். அப்பா இப்படி கொடுத்தாரு, கொடுத்த என் அப்பா கை மேல இருந்தது, வாங்கின என் கை கீழே இருந்தது. இன்னைக்கு நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு இந்த காசை கொண்டு போய் கொடுத்தேன்னா கொடுக்கிற என் கை மேல போயிடும், வாங்குற என் அப்பா கை கீழே போயிடும். நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் அப்பன் கையை கீழே போக விட மாட்டேன்னு ஒரு பையன் சொல்றான்னு சொன்னா அதுதான் சார் ஆண் சிங்கம்ங்கிறது. நான் நிதர்சனமான ஒரு உண்மையை சொல்லவா, ஒரு குடும்பத்துல வயசுக்கு வந்து ஒரு பெண் இருக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலையில அப்பா தவறிடுறாரு, அந்த பெண்ணு அந்த குடும்பத்தை காப்பாத்துமான்னா அது கேள்விக்குறிதான். காரணம் என்ன தெரியுமா, பெண்களை குறைச்சு மதிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம், அது கல்யாணமாய் இன்னொரு குடும்பத்தை காப்பாத்த போயிடும். ஆனாலும் கூட ஒரு வீட்டுல 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, 4 பேருமே இன்னும் கட்டி கொடுக்கல, அப்பா ஏதோ ஒரு சூழ்நிலை ஹார்ட் அட்டாக்ல தவறிடுறாருன்னா அந்த 4 பிள்ளைகளுக்கு தம்பியா ஒரு பையன் இருந்தாலும் அப்படி சிங்க குட்டி மாதிரி மறுநாளே வேலைக்கு போய் 4 அக்காக்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த குடும்பத்தை அப்பா இல்லாத இடத்தை நிரப்பக்கூடிய ஆற்றல் ஒரு ஆண் மகனுக்கு தான் இருக்கும். பெண்களால் அது நிவர்த்தி செய்ய முடியுமா சார்? கண்டிப்பா முடியாது தம்பி. அதனாலதான் நாங்க சொல்றோம். ஆனா நீங்க சொன்னி பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் காசு கொடுக்கறது, அதுதான் இந்த பட்டிமன்றத்திலே உச்சமான ஒரு விஷயம். நல்ல கை தட்டுங்க, நல்லா சொன்னார் பாருங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா இப்படி காசு கொடுத்தாரு, நான் இப்படி வாங்கினேன். நான் 10வது படிக்கும்போது அப்பா அப்படி காசு கொடுத்தாரு, நான் அப்படி வாங்கினேன். காலேஜ் படிக்கும்போது அப்பா அப்படி கொடுத்தாரு, நான் அப்படி வாங்கினேன். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் 50,000 பணத்தை கொடுக்க போய் என் கையும் மேலையும் அப்பா கை கீழையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சான் பாருங்க இளைஞன், அவனுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க. தம்பி, இப்பதான் தெரியுது ஏன்டா பசங்க அப்பங்கையில காசை காட்ட மாட்டாங்கன்னு. ஏன்னா அப்பங்கை கீழே போயிடக்கூடாது பாரு, பாத்தீங்களா? அதுக்காகவே ரொம்ப பேரு அப்பன்ட்ட காசே கொடுக்க மாட்டாங்க சார். பெண்கள் பொறுப்பா இருக்கும்னு சொல்றாங்களே, புறம் பேசுறது தவிர இவங்க ஒண்ணுமே பண்றது இல்ல. ஆனா ஆண்கள் அப்படி இல்ல. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கங்களேன், ஒரு மாமியாவும் மருமகளையும் ஒரு ரூம்ல போட்டு பூட்டுங்க, இன்னொரு ரூம்ல மாமனாரையும் மருமகனையும் போட்டு பூட்டுங்க. மருமகனுக்கு மாமனாருக்கு பிரச்சனை வருமா? வராது. எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் ஒரு குவார்டர்ல முடிஞ்சு போயிடும். கட்டிங் போதும் முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த பெண்கள் 2 பேரை விட்டா பிரச்சனை வந்து சேருது. அப்ப இந்த பெண்களால என்ன சந்தோஷம் இருக்க முடியும் குடும்பத்துல? நான் கேட்கிறேன். நாங்க தான் பொறுப்பா இருக்கோங்கிறாங்களே, பெண்கள் என்னத்த பொறுப்பா இருக்காங்க? இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன். பிரேமா ஜெயக்குமார்னு சொல்லி ஒரு தமிழச்சி, அந்த பெண் பண்ண சாதனை என்ன தெரியுமா? என்ன? சார்ட்டர்ட் அக்கவுண்ட் எக்ஸாம்ல தேசிய அளவுல முதல் மதிப்பெண் வாங்கின அந்த மாதிரி கிராமப்புறத்துல பிறந்த ஒரு தமிழச்சி மும்பைல குடும்பத்தோட போய் வசிக்கிறாங்க. இன்னைக்கு வேணாலும் நீங்க போட்டு பாருங்க கூகுள்ல, பிரேமா ஜெயக்குமார் ஒரு தமிழச்சி மும்பைல சார்ட்டர்ட் அக்கவுண்ட் எக்ஸாம்ல முதல் மதிப்பெண் வாங்கினா அவங்க அப்பா என்ன வேலை தெரியுமா பாக்குறாரு? சாதாரண ஆட்டோ ஓட்டுற ஒரு கூலி வேலை பாக்குறாரு. அந்த முதல் மதிப்பெண் வாங்கணும்னு நிருபர்கள்லாம் ஓடி வந்து அந்த பெண்ணை இன்டர்வியூ எடுத்தாங்க. சார்ட்டர்ட் அக்கவுண்ட் எக்ஸாம்ல பெரிய பெரிய டாக்டருடைய பிள்ளை, இன்ஜினுடைய பிள்ளையே பெரிய மார்க் வாங்க முடியலையே, ஒரு ஆட்டோ ஓட்டுற சாதாரண கூலி தொழிலாளருடைய பிள்ளை நீங்க இந்த மாதிரி மார்க் வாங்குனீங்களே எப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பெண் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? எங்க அப்பா காலையில 6 மணிக்கு ஆட்டோ சாவியை எடுத்துட்டு வெளியில போவார் சார். 6 மணில இருந்து நைட்டு 8:30 மணி 9 மணிக்கு ஆட்டோ ஓட்டுவாரு. வீட்டுக்கு வர்றப்ப அந்த காக்கி சட்டையெல்லாம் வேர்வையில பூத்து போயிருக்கும். வந்து அவசரமா சாப்பிட்டுட்டு திரும்ப ஆட்டோ சாவியை எடுத்துட்டு வெளியில போவாரு. எங்கப்பா போற? காலையில இருந்து ஆட்டோ ஓட்டினே இப்பயா ரெஸ்ட் எடுக்க கூடாதான்னு கேட்பேன். அப்ப எங்க அப்பா ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், தங்கம் நான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஆட்டோ ஓட்டுறேன்னா நம்ம வீட்டுல எல்லாரும் 3 வேளை சாப்பிடணுங்கிறதுக்காக ஆட்டோ ஓட்டுறேன். நைட்டு நான் கண்ணு முழிச்சு ஆட்டோ ஓட்டினாதான் என் பிள்ளை உன்னை நான் நல்லா படிக்க வைக்க முடியும்னு சொல்லி ஒரு ஆண் மகன் சொல்றான்னா, இன்றளவும் தாம் பட்ட கஷ்டத்தை தாம் பிள்ளை படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு கொடுக்காத சந்தோஷத்தை எல்லாம் சொத்து சுகத்தை எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ராப்பகலா உழைக்கக்கூடியவன் ஆண் என்ற காரணத்தினால ஆண்களுடைய உழைப்பு தான் ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷமா இருக்குங்கிற நிதர்சனமான உண்மைக்கு நீங்க தீர்ப்பு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கறி வெடுமாங்கா சொண்ட கஞ்சி சுட்டால மக்காச்சல் நீர்மோர் பேர்த்தனி இளநீ இராத்துக்கு கலமுட்டா கம்மிட்டு வெள்ளரிக்கா அவிச்ச முட்டை ஆஃப் ஆயில் இந்த பெண்களோட பொறுப்பு. இது எல்லாமே டூப்பு. ஆண்களோட உழைப்பு தான் டாப்பு. எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி. ஆப் இல்ல ஆப்பு நடுவர்ல
இந்த லைட் செட்டப்பா இருக்கட்டும், பின்னாடி அடிச்ச பேனரா இருக்கட்டும், இந்த மேடை அலங்காரமா இருக்கட்டும், ஆடியோவா இருக்கட்டும், வீடியோ எடுக்கிறவரா இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்றது ஆண்கள். ஒய்யாரமா ஏறி உட்கார்ந்து பேசுறது மட்டும் பெண்கள்னு சொன்னா, பெண்களுடைய பொறுப்பை காட்டிலும் ஆண்களுடைய உழைப்பு தான் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு, சூப்பரா துவங்கி இருக்கார். கடைசியில முடிக்கும் போது சொன்னார், இந்த லைட்டு கட்டினது ஆம்பளை, மேடை போட்டது ஆம்பளை, இந்த வீடியோ எடுக்கிறது ஆம்பளை, இந்த விழாவை ஏற்பாடு பண்ணதெல்லாம் ஆண்கள், இதுல பெண்கள் ஒய்யாரமா உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேக்குறீங்க. இந்த விழாவை இவ்வளவு சிறப்பா நடத்துறதுக்கு எத்தனை ஆண்கள் உழைத்திருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் அவர்கள் இந்த மேடையிலே ஏற முடியும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெண்கள் இல்லாம என்ன பண்ண முடியும்? நீ வாயிலேயே பேசலாம், பேசிட்டு எங்க போவ? வீட்டுக்கு தான் போகணும். மஞ்சளானோட படுத்து கிடக்க முடியுமா? அவன் கோட்டையில எவனுமே தூங்க முடியாது. 2 நாள் இருக்கலாம், 3ஆவது நாள் உன்னை வரட்டி விட்டுருவான். இன்னைக்கு ஏசி கோச்சில் வந்து நாங்க வரும்போது சென்னையில இருந்து கோயம்புத்தூர், அது இன்டர்சிட்டி, எங்களுக்கு சாதா இதுல ஒதுக்கிட்டாங்க. நாங்க அப்புறம் போய் அந்த டிடிஆர்ட்ட பேசி 470 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுங்க, நான் ஒவ்வொருத்தருக்கும் கட்டி ஏசி கோச்சில் போய் உட்கார்ந்து மாப்பிள்ளைய உட்கார வச்சேன். பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவன் இவன் விட்டான் பாருங்க குரட்டை. அவன் டிடிஆரை கூப்பிட்டு, சார் நான் போய் கீழே கூட உட்காந்துக்கிறேன், இந்த சீட்டுல உட்கார மாட்டேன், தெரிச்சு ஓடுறான். கிட்ட எவனும் போகல, இவனோட நீ தங்க போற. உண்மையிலே பெண்கள் சரியா தான் இருக்காங்களா? உண்மையிலே 4 பெண்கள் சேர்ந்து பேசினாங்கன்னா இன்னும் 5ஆவது பெண்ணை பத்தி தான் பேசுவாங்க, வேற எதுவும் பேச மாட்டாங்க. எங்க ஊர்ல 2 அம்மா பேசிக்கிடுச்சு. போய் இந்த கண்ட்ரக்டர் கல்யாணம் பண்ணது தப்பா போச்சுருச்சு. அவருக்கு என்னக்கா சில்லறை விலை கொண்டு வருவாரே அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், டூட்டிக்கு போறான்னு படியில் நின்று டாட்டா காட்ட விட மாட்டான், படியில் நிக்காத உள்ள போ, படியில நிக்காத உள்ள போங்க. இன்னும் அம்மா சொன்னிச்சு, போய் டிரைவரை கல்யாணம் பண்ணது தப்பா போச்சுருச்சு. அவருக்கு என்னக்கா குறைச்சா சட்டையை கழட்டி விட்டு வண்டி ஓட்டு வரேனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், டூட்டி முடிச்சு நைட்டு 1:30 மணிக்கு வாரான். வர்றமே சும்மா சார் படுக்கிற புள்ள வகுத்துல ஏறு போடுறான் சார், புள்ள தலைமுடியை புடிச்சுக்கிட்டு சேரிங் மாதிரி இருப்புறான் சார், 1:30 மணிக்கு 6 அடிக்கிறான் சார், சாரு கேட்கறீ அப்படின்னு. இன்னொரு அம்மா சொன்னிச்சு, போய் பஸ் மெக்கானிக்கா கல்யாணம் பண்ணது தப்பா போச்சுன்னு. அவருக்கு என்னக்கா குறைச்சு அப்படின்னு. ஒண்ணு இல்ல, டூட்டி முடிஞ்சு வந்து கட்டுலுக்கு கீழேயே படுத்துக்கிறான், படுத்தையும் சும்மா படுக்கிறான், ஸ்பானர் எடுத்து நட்டை பூரான் கழட்டான், நட்டு கழட்டி போய் காலையில நட்டு மாட்டுறதே பொழக்கா போச்சுன்னு. இன்னொரு அம்மா சொன்னிச்சு, போய் கபடி விளையாடுறவனை கட்டினது தப்பா போச்சுன்னு. அவனுக்கு எனக்கா குறைச்சன்னு கேட்கிறேன். ஒடியாரான் தொட்டு விட்டு அவுட்னு ஓடி போயிடறாக்கா, நாங்க காலையில எந்திரிச்சு கப்பை தேடிக்கிட்டே தெரிய வேண்டியது இருக்கு அப்படின்னு. இன்னொரு அம்மா சொன்னிச்சு, போய் பட்டிமன்றம் பேசுறவனை கல்யாணம் பண்ணது தப்பா போச்சுன்னு. அது அங்க அந்த பக்கத்துல நம்பியூர் பக்கத்துல ஒரு அக்கா சொன்னிச்சு. யாக்கான்னு கேட்கிறேன். பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் 4 மணிக்கு வர்றாங்க, வந்து போர்வையை போத்துட்டு இன்றுடன் நிகழ்ச்சிகள் நிறைவேறுந்தது, நன்றி வணக்கம், தூங்கிறானக்கா அப்படின்னு. இப்படி பெண்கள் சில குழப்பத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறக்க ஊரம் கீரி புள்ள, ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுன்னு கேட்க வேண்டாம், தாய் ஒரு பக்கலும் புள்ள ஒரு பக்கலும், இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்ததை பார்க்க போனோம். போன மாசம் என் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு. சேலைக்கு போய் சொல்லுங்களா, குழந்தை பிறந்ததை பார்க்க போறோம். தாய் அலுவல பிள்ளை அலுவல புருஷன் கிடந்து அழுது கிடக்கிறான். நீ ஆண்டா அழுகுறான்னு கேட்கிறேன். ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டினது நான் தாட்டான்னு அழுது கிடக்கிறான். அதையும் பிரிச்சு விட்டுருக்கானுங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா பூஜங்காரம் பணம் கட்டணுமா. நான் கட்டுவேன், நீ கட்டு, உனக்கு பிரசவமே வேணா பேசாம உட்காந்துரு, அதான் நல்லது. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க. வாழ்க்கையில எங்க நிம்மதி இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஆண்களின் உழைப்புன்னு சொல்லுங்க. ஆண்களுடைய உழைப்பை உண்மையிலே சரியாக சொல்லி இருக்கிறார். பிரேமா ஜெயந்த்ங்கிற பொண்ணு எவ்வளவு தூரம் அந்த தந்தைக்காக உழைத்து இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை பெற்று தந்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஒரு இளைஞன் எப்படி தன் தந்தைக்காக உழைக்கிறான் என்பதை பதிவு செய்திருக்கிறார். அதே போல தன் தந்தை இறந்த பிறகு எத்தனையோ ஆண்மகன்கள் தான் திருமணம் செய்து கொள்ளாவிட்டாலும் தன் சகோதரியில் திருமணமாக வேண்டும் என்று தன் ஆண்மையை கட்டிக்கொண்டு இந்த சமூகத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியையும் பதிவு செய்திருக்கிறார். இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வரக்கூடியவர் யாரா? ராணி குமார் அவர்கள். அருமையான பாடகி. பாடையில பார்க்கணும் இந்த அம்மாவை, பாட்டு பாடையிலடா. உண்மையிலேயே சாப்பாடு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பட்டிமன்றம் நிறைவு பெற்றவுடன் அன்னதானம் துவங்கும். யாரும் சாப்பிடாம போயிடாதீங்க.
நடிப்பில்லாத நாடகம் இல்லை, நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த பணப்பட்டி வாழ் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. பணப்பட்டி மக்கள்னாலே சமம் மாசு. பேசு நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் ஆயில்ல இல்ல போடுவாங்க, போடலாம். நீங்க பேசுங்க வாத்து முட்டை. கவிதை சொல்றாங்க. கவிதை நடுவர்களே, உங்களை பத்தி 4 வரை கவிதை எழுதிட்டு வந்திருக்கங்க. எங்க சொல்லு பாப்போம். அந்த கவிதையை சொல்லும் போது இந்த பணப்பட்டியில இருக்க ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. எப்படி பணப்பட்டி வருதுன்னு பாப்போம். உண்மையிலே இந்த நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க என்ன மண்டா? மண்டா நீ ஊர் ஊரா சாப்பிட்ட ஆயிட்டா குண்டா, நீ ஒரு கை புடிச்ச அண்டா. கை தட்டுங்க. பாத்தியா நம்ம செட் எப்படி இருக்குன்னு. நடுவர்களே, நீ கருப்பூர் மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர் அப்படி ஓரமா வச்சு கொஞ்சம் என்ன பேச்சு. எதிரணில இருந்து வந்து குடும்பத்துல மகிழ்ச்சி முன்னேற்றத்தை தீர்மானிப்பது ஆண்களுடைய உழைப்பு உழைப்புன்னு பேசினாரே. இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். குடும்பத்துல பெண்கள் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிரும். மறந்துட்டு பேசினாங்க. யூபிஎஸ் பேட்டரி வச்சுக்கிறோம். ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதாங்க ஆண்கள்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனால மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கிறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கே புருஷன். நான் புருஷன், நீ புருஷனா? யாரு புருஷன்? அது உன் குழந்தையாடா. வேற மாத்தி சொல்றாங்க. பெண் என்றால் அன்பு, அன்பு. பெண் என்றால் பண்பு, பண்பு. பெண் என்றால் ஒரு தெம்பு, தெம்பு. நம்பு. இந்த ஓரமா கிடக்கு கம்பு. எதிரணில இருந்து சொன்னாரு, பெண்கள் வந்து அப்படியே மயக்குறாங்க எல்லாரையும் அப்படின்னு. உண்மையிலுமே ஒரு பெண் என்பவள் மயக்குபவள் அல்ல, பெண் என்பவள் குடும்பத்தையே இயக்குபவள் ஒரு பெண். அருமையான செய்தி. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்? ஒரு பெண் வரும்பொழுது அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி முன்னேற்றம் எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படி இரவுக்கும் பகலுக்கும் இணைய நிலையா இருக்கும். பேசிட்டு போனார்ல, நான் தான் கேக்குறேன்ல, பெண்கள் தான் குடும்பத்துல பொறுப்பா இல்ல. அப்புறம் ஏன் ஒரு 25 வயசு வந்தோட ஒரு போட்டோவையும் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு யாங்க போனாரு? நாங்க தான் வீடு வீடா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு ஜாதகத்தையும் போட்டோவையும் வச்சுக்கிட்டு அலையிறோம்ல. நீ பேசாம இருக்க வேண்டியதானே? நீ ஏன் ஜன்னலை திறந்துக்கிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கானு எங்களை தெருவுல இழுத்து விடுற? அதானே சிக்கல் வருது. எங்க வீட்டுக்கு நாய் வந்தா கூட தான் நாங்க அப்படி எட்டி பாப்போம். நாய் பாக்குறாள்ரா. ஆனா உண்மையில இவ்வளவு பேச்சு பேசினாருலங்க. இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இவ்வளவு தூரத்துல கண்ணு நல்லாவா தெரியுது? ஏன் எனக்கு என்ன மாலைக்கு நோயா? உனக்கு பகல்ல பசுமாடு தெரியாத? உண்மையில பாருங்க நடுவர்களே, எங்க பெண்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்காங்க. அப்படி எங்க பெண்கள் பக்கம் நீங்க எல்லாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. அப்படியே பூ மணக்கும், பூ மணக்கும், பொட்டு மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், சந்தன மணக்கும், சவ்வாது மணக்கும், சவ்வாது மணக்கும், புருஷன் மேல உள்ள பாசம் மணக்கும். ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. பீடி நாரும், பிராந்தி நாரும், பான்பராக்கு நாரும், பல நாள் பல்லு தேய்க்குமா பல்லு கூட நாரும், நாத்த முடிச்ச குறுக்கு. பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், ஆமா, பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், ஜவ்வாது மணக்கும். இவ்வளவு மணக்கிறதுக்கு காரணம் ஆம்பள வேர்வை சிந்து உழைக்கிறதுனால மணக்குது. இல்லன்னா நாரி போயிரும். தெரிஞ்சுக்க. என்ன சொன்ன? ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும், சிகரெட் நாரும், பிராந்தி வீசும். அப்படி சொல்லக்கூடாது. பீடி ஸ்மெல் வரும், ஸ்மெல் வருதா, சிகரெட் வாசனை வரும், பிராந்தி மணக்கும். 250 ஓவா ஓட்டு குடிச்சிருக்கு. நாருங்கிற நாட்டுல என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மது பிரியர்கள். மது இப்படிதான் சொல்லணும். பொம்பளை பொறுக்கிய லேடிஸ் விரும்பி, சுகர் வந்தவன இனியவன், திருடன பொருள் விரும்பி, மஞ்சள் அதன
நல்லவன். அபுசார ரொம்ப நல்லவன். லலிதாவ எதுக்கு நீ சிரிக்கிற? லலிதாவ கத்தக்கப்ப நடுவர் நீங்க சார். ஒண்ணுமில்ல. உண்மையிலே ஒரு பெண் வரும்பொழுதுதாங்க குடும்பத்துல மகிழ்ச்சி மனநிறைவே கிடைக்குது. உண்மையிலே ஆண்களுக்கும் பெண்களுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? இப்ப ஆண்கள்னு சொல்லுங்க. ஆண்கள் உதடு ஒட்டுதா? ஒட்டாது. குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டாங்கக்கா. பெண்கள்னு சொல்லுங்க. பெண்கள் உதடு ஒட்டுதா? உதடு ஒட்டுது. ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா பெண்கள் எங்கனால. ஓஹோ. ஆண்கள் சொல்லும் போது உதடு ஒட்டல. ஆமா. குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டோம். பெண்கள் சொன்னா உதடு ஒட்டுது. குடும்பத்திலயும் ஒட்டி இருக்கீங்க. இப்ப நான் சொல்றது நீ சொல்லு. கொழுந்தியா? மரியாதையா சொல்லு. கொழுந்தியா? உதடு ஒட்டுதா? இல்லையே. உதடு மட்டும்தான் ஒட்டாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. அப்படித்தான் சொல்ல முடியும். நடுவர்களே, நிலையான அன்புக்கு பிரிவில்லைங்க. சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு பெண் வரும் பொழுதுதான் வாழ்க்கை எப்படி தெரியுமா பொறுப்பா இருக்கும். எப்படி இருக்கும்? தென்றல் உறங்கிய போது பெண்கள் உறங்கிய போதுமா இருக்கும். உறங்கிய போதும் உறங்கிய போதும் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஆசை நிறைவேறுமா கடலையின் போல ஓய்ந்து போக நேருமா அருமையான குரல் வளம். இப்ப நீங்க 4 படத்துக்கு தானே பாடி இருக்கீங்க. 4 டைரக்டர் திருக்கோண்டான்ல 4 படத்துக்கு தானே பாடி இருக்கீங்க. படப்பட்டிக்கு வந்துட்டீங்கல்ல. 40 படத்துக்கு மேல நீங்க பாடணும். 100 வயசுக்கு மேல வாழணும். என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறேன். நல்லா இருங்க. நீ எத்தனை வயசு வாழணுமோ உன் புருஷன் போய் கேளு. நானா கிடைச்சேன்? நான் இருக்க வரைக்கும் நீ இரு மாப்பிள. எனக்கு அப்புறம் 2 வருஷம் இருந்துட்டு வா. அவனை நீ என்னோட வந்துரு. அங்க வாசிக்க ஆளு வேணும். திருவங்கடை ஏற்கனவே போயிட்டாப்ல இல்ல, அவர் அலமேலுக்கு வாசிக்கிட்டு பாப்புல. நீ எனக்கு வாசி. ஆனா உண்மையிலே நடுவர்களே இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் அழகா மகிழ்ச்சியா முகமலர்ச்சியா இருக்காங்க பாருங்க. ஏன் தெரியுமா எங்க பெண்கள்லாம் அழகா இருக்கும்? ஏன் அப்படி முகம் மலர்ச்சியா அழகா இருக்கீங்க? நாங்கெல்லாம் பாருங்க மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம் பெண்கள்லாம். ஏன் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க? ஏன் தெரியுமா பெண்கள் நாங்கெல்லாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறோம்? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் என்னதாங்க. நாங்க ஆண்கள் ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன் போடுறது இல்ல? கட்டுனதும் மேட்சா இல்ல, கட்டிக்கிறதும் மேட்சா இல்லன்னு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான். இவ்வளவு பேச்சு பேசினாருல அபு சார் உண்மையிலே வீட்டுல எல்லாம் அவர் மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு இவர் எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாரு. காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு. என்னைக்காவது பெண்கள் நாங்கள் தான் நான் காப்பி போய் சொல்லுமா அப்படின்னு சொல்லி எவன் புருஷனே தெரியாம சுத்திட்டு அவன் சுத்தா போய் 4 மாசம் ஆச்சு. சொல்லிவிட்டு அந்த வாட்டர் பாட்டில் அங்க போயிருச்சு. இவன் வீட்டுல பொண்டாட்டிய 10 தடவை டீ போறான்னு உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. உனக்கு எப்படி தெரியும்? எல்லா ஆண்களுக்கும் நினைச்சு சொல்லு. என்ன எல்லா ஆண்களுக்கும்? நீங்களும் வீட்டுல அப்படிதானே கூப்பிடு. நான் வீட்டுல அப்படி கூப்பிட மாட்டேன். வீட்டுக்கு போனா தானே நான் தான் மஞ்சள் நாள் பைதுக்கிட்டு சுத்துறேன்னு. ஆனா உண்மையில நடுவர்களே நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காதுங்க. அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்துக்கும் ஒரு குடும்பத்தில் கொடுப்பது ஒரு பெண் எப்படி தெரியுமா கொடுப்பா? பூஜைக்கேத்த பூவிதான் கொடுப்பா. பூஜைக்கேத்த பூவி பூத்ததே யாரவே பார்த்தது.
ஏன் கைதட்ட